இவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் யார் இவர் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கு. நன்றி தம்பி. எல்லாருக்கும் வணக்கங்கிறேன். நான் தான் விருதுபட்டியில் காமாட்சியாய் பிறந்து உங்கள் விருப்பத்தால் காமராசனானவன். பிறந்தது முதல் வறுமையின் பிடியில் வாழ்ந்ததால் ஏழை எளியவர் பலரின் வாழ்வியல் சிக்கல்களை அறிந்து வளர்ந்து வந்தேன். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றேன். இவையெல்லாம் தாங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அன்றைக்கு தேர்தலில் போட்டியிட வேண்டுமெனில் அரசுக்கு வரி கட்டியிருக்க வேண்டும். ஆனால் என்னிடம் எந்த சொத்தும் இல்லை என்பதை அறிந்த என் இனிய நண்பர் முத்துராமலிங்க தேவர் சில ஆடுகளை வாங்கி என் பெயரில் வரி கட்டி என்னை நகர்சபை தேர்தலில் போட்டியிட வைத்தார். ஐயா ராஜாஜி அவர்கள் பல பள்ளிகளை மூடி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முனைந்த போது அதை எதிர்த்து தடுக்கி விழுந்தால் ஓர் தொடக்கப்பள்ளி, ஓடி நின்றால் ஓர் உயர்நிலை பள்ளி என்று கொண்டு வந்து இலவச கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தது நான் செய்த பணிகளிலே என் நெஞ்சுக்கினிய திட்டமாக கருதினேன். அதை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு என் பெயரில் மதுரையில் ஓர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து பள்ளிகளில் கொண்டாடி வரும் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிதானுங்களே? நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் மிகுமின் நிலையம், ஆந்திராவிற்கு போக இருந்த இந்த தொழிற்சாலையை பண்டித நேருவிடம் சண்டை போட்டு திருச்சிக்கு கொண்டு வந்தேங்கிறேன். ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை போன்ற பல்வேறு தொழிற்சாலைகளையும் 20 தொழிற்பேட்டைகளையும் உருவாக்கி இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் 2வது மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்தது எனக்கு பெருமையாக இருக்குங்கிறேன். மணிமுத்தாறு, ஆரணியாறு, சாத்தனூர், அமராவதி, வீடூர், வைகை, காவிரி டெல்டா, மேட்டூர், பரம்பிக்குளம் போன்ற பல பாசன திட்டங்களை நிறைவேற்றி பசுமை புரட்சியாக விவசாயம் வளர பாடுபட்டேன். ஆனால் எனக்கு பிறகு இன்று வரை எந்த ஒரு பாசன திட்டமும் வரவில்லை என்பது வேதனையாக இருக்குங்கிறேன். ஒரு முறை என் இல்லத்திற்கு சென்ற என் ஆட்சியில் அமைச்சராக இருந்த திரு மஜித் அவர்கள் என்னுடைய தமக்கை தெருக்குழாயில் குடிநீர் பிடித்து பயன்படுத்தியதை கண்டு குடிநீர் இணைப்பை என்னுடைய இல்லத்திற்கே இழுக்குமாறு சொல்லி உத்தரவிட்டார். அதை அறிந்த நான் உடனே அவரை அழைத்து, உங்களிடம் யார் குடிநீர் கேட்டு விண்ணப்பித்தது? ஆட்சி அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாதீங்கிறேன். உடனே அந்த இணைப்பை துண்டிச்சிருங்கிறேன். துண்டிச்சிங்கன்னா நீங்க மந்திரி, இல்லைன்னா நீங்க எந்திரிங்கிறேன். என் மீது தீவிர பற்றாளரான என் கட்சிக்காரர் ஒருவர் அவரது மகளின் திருமணத்தை நடத்தி தருமாறு என்னை அழைத்த போது அதற்கு மறுத்துவிட்டு அந்த திருமண நாளன்று சரியான முகூர்த்த நேரத்திற்கு சென்று திருமணத்தை நடத்தி வைத்தேன். அவர் அழைத்த போது மறுத்ததற்கு காரணம், என்னை அழைத்த ஏழை தொண்டன் எனக்காக ஏராளமாக செலவழிப்பான் என கருதித்தான் மறுத்தேன். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளோ உயர கட்டவுட்டும் தெருவெல்லாம் கொடியும் தோரணமாக அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் 3 சர்க்கரை ஆலைகள் மட்டுமே இருந்தது. ஜப்பான் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10 சர்க்கரை ஆலைகள் உருவாக்கினேன். ஒரு ஆலைக்கு 10 விழுக்காடு கமிஷன் தருவதாக எனக்கு தகவல் தந்தார். அப்படியா? 10 தொழிற்சாலைக்கு 10 விழுக்காடு வீதம் தரவிருக்கும் 100 விழுக்காடு கமிஷன் எங்களுக்கு தர வேண்டாம் அட கூறி அதற்கு பதில் இன்னொரு சர்க்கரை ஆலையை உருவாக்கி தாருங்கள் என்று சொன்னேன். அப்படி வந்ததுதான் மோகனூர் சர்க்கரை ஆலை. பள்ளியில் படிக்க வரும் குழந்தை பசியோடு படிக்க வேண்டாம் என கருதித்தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். நிதிச்சுமை அதிகம் வரும் என அதிகாரிகள் தடுத்த போதும் நான் துண்டேந்தி பிச்சை எடுத்தாவது படிக்கும் குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுப்பேன் என சூளுரைத்து நான் கொண்டு வந்த திட்டத்தை மேம்படுத்தி முட்டையோடு உணவு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு அரசை பாராட்டாம இருக்க முடியுமாங்கிறேன். உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாம் நம் தமிழ் மொழியை நான் முதலமைச்சராக இருந்தபோது 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவின் மூலம் ஆட்சி மொழி என்கிற அறிவிப்பை வெளியிட்டு எல்லா அரசு அலுவலகங்களிலும் அன்னை தமிழே ஆட்சி மொழியாக அலுவலக பயன்பாடு
மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றினேன். இன்று அதை சரியாக பின்பற்றுகிற அரசு அலுவலகங்களுக்கு ரொக்கப் பரிசும் பாராட்டு பரிசுகளும் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக வழங்கப்படுவதை அறிந்து மனம் மகிழ்கிறேன். பல்வேறு கனவுகளோடு தமிழகத்தை காண வந்த நான் கனத்த இதயத்தோடு திரும்புகிறேன். காந்தி பிறந்த நாளில் இறந்து போன என் ஆன்மா சாந்தி அடைய என் பேரன் பேத்திகளே, நான் கனவு கண்ட தமிழகத்தை எதிர்காலத்திலாவது உருவாக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராசரினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொன்னா, பேரன் பேத்திகளே நான் கனவு கண்ட மாதிரி தமிழ்நாட்டை வச்சிருக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப அழகா காமராஜர் மாதிரியான மொழிநடையிலேயே அவ்வப்போது பேசி மெய் சிலிர்க்க வைத்திருக்கிற அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு. தம்பி பேசி முடிச்சுட்டார். ஏற்கனவே ஒரு தடவை தம்பின்னா அமைதியாக போனேன், மறுபடியும் தம்பிங்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க ஐயா. நீங்கள் எப்படி பேசுனீங்கிறத கருத்து சொல்லுகிற நடுவர்கள் வசம் கேட்கலாமா? கேட்டுடலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல்ல உங்களை வணங்குறேன் ஐயா. ஐயா நேற்று வரைக்கும் வாழ்த்தலாம், இன்னைக்கு நீங்கள் ஐயா. ஒன்றே ஒன்று தான் ஐயா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு சொல்ல தோணுது. உங்களை விட உங்களுக்கு இந்த மாதிரி உடையை தைச்சி கொடுத்து உங்களை காமராஜராக இந்த வயசில் மாற்றி கொண்டு வந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இந்த தடவை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. தொடர்ந்து எங்கள் சிறப்பு நடுவர் அன்பு அம்மா ரேவதி அவர்கள். இதுதான் வேஷ பொருத்தம்னு, இதுதான் பேச்சுன்னு. இன்னைக்கு இந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு கண்கள் பனிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளவு அழகான வேஷ பொருத்தம். அந்த கதர் சட்டை லூஸாக தான் போட்டிருப்பாரு, டைட்டாக போட மாட்டார். அந்த வெள்ளை மீசை, ஐயா 1960 பார்த்த அதே காமராசரை ஒரு மினி உருவத்தில் நான் பார்க்குறேன். அம்மா நன்றிங்க. உங்களுக்கு வயசு சிறுசு, நான் 60லேருந்து இப்போ பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் கழித்து நான் உங்களை பார்க்குறேன்னுட்டு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல கருத்துக்காக நான் சங்கரா டிவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் இவங்க சொன்ன வார்த்தைகள் மக்களை மட்டும் போய் சேர போகிறதில்ல, இங்கே இருக்கிற குழந்தைகள் மனசில் பதிஞ்சா நாளைக்கு இது ஒன்றொன்றும் நீர் அணையினுடைய அணைக்கட்டோட பேரே தெரியாமல் இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க நல்லா மாறுவாங்க. இந்த சமுதாயத்தை நம்ம மாற்றிட்டோம்னா வளமான எதிர்காலம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய பாரத நாட்டுக்கு நிச்சயம் உண்டு. நன்றி. ரொம்ப அழகாக நம்முடைய நடுவர்கள் காமராசர் ஐயாவுக்கு மதிப்பீடுகளை கொடுத்துருக்குறாங்க. அருளினியன் ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க, சிறப்பாக பேசியிருக்கீங்க. நிறைவில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.